இல்ல சம்மதி, அது வந்து ஏத்தா என் பேத்தி வெறும் தக்காளியை கரைச்சு ரசம் வச்சாலும் அது 10 ஊருக்கு மணக்கும். நாட்டுக்கோழி குழம்பு வச்சா 5 ஊர் சோறு கேட்கும். அவ கூட்டுக்காரி எல்லாம் இவகிட்ட வந்து எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டுட்டு போவாங்க. கிளவி உன்னை கோத்து விட்டுருச்சு. ஆமா, சின்னவ குசு குசுன்னு ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கா. அது ஒண்ணும் இல்ல அத்தை. எங்க அக்கா பிரியாணி சூப்பரா செய்வா. பாட்டி அத சொல்ல மறந்துட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு பிரியாணியே சாப்பிடலாமே. கோத்து விட்டது கிழவிது நீ தோண்டி சும்மா இருக்கா? என்ன ஆண்டாளு, பிரியாணி செய்வல்ல? அத்தை உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா செஞ்சிடலாம் அத்தை, செஞ்சிருவேன். இங்க பாரு, இந்த செல்போன்ல கண்டவங்க சமைக்கிறத பார்த்து சமைக்கிறது, உங்க அம்மா கிட்ட கேக்குறது, உங்க பாட்டி கிட்ட கேக்குறது, உன் தங்கச்சிய துணைக்கு கூப்பிடுறது, இப்படி எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. சமையல் கட்டுல நீ மட்டும்தான் நிக்கணும், உன் பக்கத்துல நான் மட்டும்தான் இருப்பேன். என் கண் பார்வையில தான் நீ சமைக்கணும், சரியா? நீங்களும் இருப்பீங்களா? ஆஹா, ஓகே. அப்ப ஆரம்பிக்கலாமா? ஏய், என்ன இவ்வளவு ஏலக்காய் போடுற? அத்தை நிறைய போட்டேனோ. அத்தை, ஏலக்காங்கிறது வெறும் வாசனைக்கு மட்டும் இல்ல, அது நம்ம அடித்தொண்டையில இருக்கிற தூசி எல்லாத்தையும் எடுத்துருமா. அது மூலிகைன்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் அதிகமா போட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா. இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் போடு. போட்டுரும். ஏன் பாட்டி, அக்கா சொல்றதுல உண்மையா? யாருக்கு தெரியா? நான் இது வரைக்கும் இப்படிலாம் கேட்டதே இல்லை. எதுக்கு இவ்வளவு சத்தம்? மெதுவா மெதுவா. அங்க பிரியாணி கடையில எல்லாம் அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்தா அப்ப தட்டலாம். தக்காளி, ஆண்டாளு, வாசம் மூக்கு தொலைக்குது. பக்கத்து ஊர்ல இருந்து வந்து சாப்பாடு கேட்டாலும் கேட்பாங்க. கேக்கும் கேக்கும், ஊரே கேக்கும். எப்படியும் நம்ம அம்மாவை ஒழுங்கா சமைக்க மாட்டா. அப்படிதான் சோலி முடிச்சது. வாசனை வரலையா? இது பாருங்க, நல்லா நல்லா வாசனை பிடிங்க. வருது வருது வருதா? வருது. வரும் வரும் வரும். அடுத்து என்ன போட போற? அத்தை, அதெல்லாம் என்னம்மா இப்ப என்ன யோசிக்கிற? இல்ல அத்தை, அரிசிய முதல்ல போடணுமா இல்ல கறிய? அப்பப்ப போட கூடாது அத்தை, கூடவே கூடாது. என்ன நீங்க? போடு. ஐயோ மேல. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, சாரி சாரி.
வாசம் இப்போ வருது. வேலையெல்லாம் முடிஞ்சது. என்னம்மா? இதை எடுத்து மூடிடணும். மூடியாச்சு. இப்போ இந்த கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்து இப்படி மேல வச்சிடணும். இது எதுக்கு சுடுதண்ணி? அத்தை, பிரியாணி செய்யும் போது இதுதான் முக்கியமான விஷயம். விறகு அடுப்புல சமைச்சா தீக்கங்க எடுத்து தட்டு மேல வைக்கலாம் அத்தை. நம்ம கேஸ் அடுப்புல சமைக்கிறதுனால சுடு தண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, பிரியாணி செம்மையா தம் ஆயிடும். சாப்பிடும்போது பக்காவா இருக்கும். அவ்வளவுதான் அத்தை. ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உங்களுக்கு கால் வலிச்சா உட்காந்துக்கங்க. இல்ல, நான் இங்கே இருக்கேன். சார் 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 யாரு? யாரு யாரு நீங்க? ஆதி சார் இல்லைங்களா? இல்லையேப்பா, வெளியில போயிருக்கான். இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது மேடம். அவரோட ஒய்ஃப் இல்லையா? இல்லப்பா, அவளும் வெளியில போயிருக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். நான் டிராவல் ஏஜென்சிலேருந்து வரேன் மேடம். டிக்கெட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதான் அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு கரெக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனா ஆதி வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். நீங்க கிளம்புங்க, ஆதி வந்தா நான் சொல்லிடுறேன். ஓகே மேடம். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னங்க? தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். சரிங்க மேடம், ஆதி சார்ட்ட சொல்லிடுங்க, நான் ஏஜென்சியில் சொல்லிடுறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வர மேடம். வாங்க. 3 பேர் பாஸ்போர்ட் வேணுமா? ஆமா மேடம். ஓகே, இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. என் ஹஸ்பண்ட் பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கு. எங்க 2 பேரோட பாஸ்போர்ட்டும் எங்க இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அவர் எதுக்காவது எடுத்திருக்காரான்னு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லவா? கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சா நல்லது மேடம். இல்லைங்க, அது அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவர் நம்பருக்கு ட்ரை பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது. எப்படியும் இன்னைக்கு நாளைக்குள்ள பேசிடுவேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க மேடம். ஏய், எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இரு.
இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். தமிழ், நீ வெளியே போய் விளையாடு. சரிம்மா. என்ன இது? என்கிட்ட கேட்டா? சீ, ஏன் இவ்வளவு சீப்பா இருக்கீங்க? பாரதி, நீ பேசிட்டு இருக்கிறது சாரதா கிட்ட, மறந்துடாத. சாரதானா? நீங்க என்ன பெரிய கடவுளா? இவ்ளோ கேவலமான வேலையை செஞ்சுட்டு எப்படி உங்களால இப்படி கத்தி பேச முடியுது? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் பழிய ஏன் மேலேயே போட்டுட்டு இருக்க? நான் செஞ்சதை நீ பாத்தியா? இந்த வீட்ல உங்களை தவிர வேற யாரும் இல்ல. நேத்து நாங்க ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆக போறோம்னு சொன்னேன். காலையில பாஸ்போர்ட் எடுத்து எரிக்கிறீங்க. இதெல்லாம் பண்றோமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இப்போ இருக்கீங்களே, இதான் உங்க உண்மையான முகமா? அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சீங்க. இத பார் பாரதி, தேவையில்லாம பேசாத. நான் எதுவும் பண்ணல. பணம் இருந்தா இப்படிதான் இருக்க தோணுமோ? நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மள மீறி எதுவும் பண்ணிட முடியாதுங்கிற திமிரு வந்துரும்ல. இந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து எரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வரும்? வேண்டாம் பாரதி, இது வரைக்கும் உன் மேல எனக்கு கோவம் வரல. தேவையில்லாம என்னோட கோவத்தை சம்பாதிச்சிடாத. என்ன பண்ணிருவீங்க? இல்ல என்ன பண்ணிருவீங்கன்னு கேக்குறேன், சொல்லுங்க. என்ன பேச வைக்காத பாரதி. இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என் மகன் உனக்கு கொடுத்தது. அத நீ மறந்துடாத. எப்படி? நல்லா அந்த என் வாழ்க்கையை கெடுத்து தானே கொடுத்தீங்க. என்னமோ எந்த தப்பும் செய்யாத மாதிரி பேசுறீங்க. நானும் நீங்க ஏதோ கோவத்துலதான் இப்படிதான் நடந்துக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, வரும்போதே ஏதோ திட்டத்தோட தான் கிளம்பி வந்திருக்கீங்க. இத பார் பாரதி, அப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்குங்க எங்க 2 பேரோட பாஸ்போர்ட் எடுத்து எரிச்சிருக்கீங்க? அத நான் எரிக்கல. பாஸ்போர்ட்டை எரிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இப்ப நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா நான் பெயிலபிள் கேஸ்ல பிடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஓ, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா போ, இப்பவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்ன புடிச்சு ஜெயில போட சொல்லு. திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும் ஆதிக்கு அம்மாவா இல்லாம இருந்திருந்தா உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். சீ, உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பாட்டி, சாப்பிடலாமா? இவ தங்கச்சியா பிறந்த பாவத்துக்கு நீயும், பாட்டியா இருக்கிற கொடுமைக்கு நானும். அவ சமைக்கிறத நாம சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. என்ன 2 பேரும் ஏதோ ரகசியமா பேசிக்கிறீங்க? அத்தை அத்தை, அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. நான் எப்போ பிரியாணி சமைச்சாலும் என் தங்கச்சி தான் நிறைய சாப்பிடுவா. அதான் ரொம்ப ஆசையா இருக்குன்னு ஒரு மாதிரி பறந்துட்டு இருக்கா. ஆமா தானடி? ஆமாக்கா. ஐயோ இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க தான் எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க தான் நல்லா சாப்பிடணும். அக்கா, அத்தைக்கு முதல்ல வைக்கா. அவங்களுக்கும் போடு. அத்தை இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும். ஓகே ஓகே. சரி அப்பா. போந்தா போந்தா போந்தா. போதுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும்க்கா, போதும். போதுமா? போதும். பாட்டி கையெடு.
எடு இரு இரு ஆண்டாடு. ஆ, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு விரதம் இருக்கேன். உங்க அப்பாவுக்கு தங்கச்சிக்கும் கொடு, நான் சாயந்தரமா சாப்பிட்டுக்கிறேன். துர்க்கையெல்லாம் அடுத்த வாரம் கும்பிட்டேன்னா இப்ப சாப்பிடேன். வேணாம் சாப்பிடுங்கம்மா. நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். கிளவி எஸ்கேப் ஆயிடுச்சு. உன்னை பெத்த கொடுமைக்கு இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமையை அனுபவிக்க போறேன்னு தெரியலையே. கொலகாரி மிளகா பொடி போட்டு பிரியாணி செஞ்சுதான் கேள்விப்பட்டிருக்கேன். வெறும் மிளகா பொடியை மட்டுமே போட்டு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கியேடி. ஆண்டாளு, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பரா சமைச்சிருக்க. அப்படியா? இன்னும் கொஞ்சம் வை. தோ தோ வைக்கிறேன். பவித்ரா, சாப்பிடு, நல்லா அள்ளி சாப்பிடு. ஆண்டாளு, அப்பா தட்டுல பிரியாணி இல்ல பாரு, கொஞ்சம் வை. ஆமாக்கா, அப்பா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் சாப்பிட்டாரு போல. இன்னும் கொஞ்சம் அள்ளாதீங்க. நல்லா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் வை, இன்னும் கொஞ்சம் வை. சாப்பிடுங்க சம்பந்தி, சாப்பிடு சாப்பிடு. பா சாப்பிடுங்கப்பா, சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கு பிரியாணி. என்ன ஆச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் அழுவுறீங்க? அத்தை, அது ஒண்ணும் இல்ல. இந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, இப்படிதான். நான் எப்போ டேஸ்டா சமைச்சாலும் ரெண்டு பேரும் அழுதுருவாங்க அத்தை. அப்படியா? அத்தை, கை தொடச்சுக்கோங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டேன் ஆண்டாளு. நல்லா இருந்ததுல சம்பந்தி? சூப்பரா இருக்கு சம்பந்தி. நல்லா இருந்ததுல பவித்ரா? சூப்பர். சாப்பிடுங்க, நல்லா அள்ளி சாப்பிடுங்க.